அரண்மனைக்கு வரவழைப்போம். எல்லாரும் சேர்ந்து வரவழைத்து இந்த 56 தேசத்து ராஜாக்கள்ல ஆமா தாட்சாகினி பார்வதாதேவி கையில ஒரு மலர் மாலையை கொடுத்து ஒரு மாணிக்க மாலையை கொடுத்து அந்த மாலையை சுரட்டி அவள் எரியும் பொழுது யார் கருத்துல விழுதோ அவங்க அரசராக இருந்தாலும் அந்நியர்களாக இருந்தாலும் மாலை விழும் பொழுது அந்த மாலையை யார் கழுத்த விழுதோ அவர்கள் தான் மாப்பிள்ளை. அறிக்கை ஓலையை கொடுக்க வேண்டும் என்று கல்யாண தேதிகளை குறித்தார்கள். 56 தேசத்திற்கும் அறிக்கை அனுப்பினார்கள். அறிக்கையில கொடுத்து புஷ்பத்தாளரை வரவழைத்து பூ கொண்டு வர சொன்னார்கள். தட்டாரை வரவழைத்து தாலி செய்ய சொன்னார். 8 நாளா புத்தகையை அலங்கரிக்கிறார்கள். அந்த தாரகாபுரத்திலே என் துஷ்டமான சாமி பித்த மகளாகிய பார்வதிக்கு கல்யாணம் ஏற்படுகள் என்று காக்கு நல்ல மரவந்து சாமி தியாக்கு நல்ல மரவந்து அலங்கரித்து மரமது கொண்டு வந்து வாசலெல்லாம் அலங்கரித்து வாசலெல்லாம் அலங்கரிக்க சாமி பந்தலிட்ட கால்களுக்கு மாங்குடைய கொண்டு வந்து மனதுடைய அலங்கரித்தார். அலங்கார தோரணங்கு பலனகருக்க ராஜன் பெற்ற ஆட்சாகுனை பார்வதிக்கு சுயவாரம் என்று சொல்லி 1000 பேர்த்த அரிசி சமையல் 1000 கலசு பிள்ளைகள் 21 வகை கறி எலுமிச்சங்காய் பச்சடி 41 வகை கறி நார்த்தங்காய் பச்சடி. இப்படி ஏகபோகமான கல்யாண ஏற்பாடு சிறப்பாக நடக்கு. அவனை புகழும் 56 தேசத்து ராஜாக்கள் எல்லாம் சாமி சுத்த மகளாகிய பார்வதியை சுயவரம் முடிக்க வேண்டும் என்று அவங்க வசதிக்கு தகுந்தபடி வருகிறார்கள். ஒரு வாரத்துக்கு முன்ன 8 நாளைக்கு முன்ன தர்க்கராஜாவுடைய கோட்டையில 56 அரசரெல்லாம் அவங்க வகுப்பு ஆணையில வாரவர்கள் குதிரையில வாரவர்கள் புத்தகத்தில் வாரவர்கள் 56 தேசத்தார்கள் 56 கோட்டைக்கு தாமாரோ ராஜாக்கள் வருகின்றார்கள். வேலைக்காரர்கள் உதவியாக கோயில்கள் நடக்கிறார்கள். இப்போது அலங்காரத்தில் நடந்திருப்பதால்
மேலகாரர்கள் உடனடியாக கோயிலுக்கு அழைக்கிறது. கேட்க மாட்டேன். 56 தேசத்து ராஜாக்கள் அவங்க வருகின்ற பொழுது ஆமா சுயவர மண்டபத்திலே சோபாவில அமர்ந்திருக்கின்றார்கள். எல்லாருமே வந்து இறங்கி பார்வதாதேவி சுயவர மண்டபத்துக்கு அவளை மணப்பெண்ணாகவே அலங்காரம் செய்து அந்த மாயா சக்தி அந்த பார்வதாதேவியானவள் சுயவர மண்டபத்தில் அமர்ந்தா. ஆமா அரசரெல்லாம் வந்திருக்கிறார்களே, ஆண்டவனை காங்கலையா? ஆண்டவனை காங்கலிய ஆமா என்று ஆண்டவன் சிவனை எண்ணி ஆமோ ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே பார்வதியா பெண்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற பகவானே வரவானோ பார்வதிக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றுறனும் ஐயா சங்கரரே பகவான் சக்திக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற அர்த்தம் கோட்டை தவறு பார்வதியும் அழைத்த போது அதை அறிந்த பகவான் சக்திக்குத்தான் திருமணமே இப்படியே போனமானா யாரும் என்று பார்ப்பார்களே. தானே பார்வதிக்கு சுயவரா இன்னைக்கு தானே கல்யாண நாளு. 16 வயதிலே ஒரு 2 ஆண்டியா வந்து ஆமா உன்னை மாலையிட்டு கைலாசம் அழைத்து வருவோம்னு வாக்கு கொடுத்தவன் அன்னைக்கு பகவான் சொன்னாரா இன்று நான் காப்பாற்றி ஆக வேணுமானா ஆமையா போனா நம்மளை யாருன்னு பாத்துருவாங்க. ஆமா அப்ப என்ன சுருவத்துல போகலாம்? என்ன சுருவத்துல போவ ரத்தம் சென்று உகந்த கிழவரை இன்னொரு பத்தம் சென்று நிறைந்த கிழவரை காது நெல்ல உடைய நின்று உத்திராட்ச மாலை போட்டு திருவேற்று காப்பு போட்டு வைத்து திருவேரண்டையில் எடுத்து ராஜா கோட்டைக்கு ராஜா பகவானோ பகவானோ அவருக்கு அரிசரங்கு சுரிசரங்கும் அரையாப்பு திடவாளை ஆலங்காத்தி பொண்ணு பொண்ணுக்கு ஒரு பூச்சி உண்டு என்ற இடங்களெல்லாம் நின்ற ஆண்டவனுக்கு அரிசரங்கு சிறுசரங்கு அரையாப்பு தொடவாளை ஆலங்கா அச்சி புண்ணு. ஆமா புண்ணுக்கு 300 பூச்சி. சாட்சாதி பகவானுக்கு நின்ன இடமெல்லாம் நீரா சொரியுது. அந்த சிவபெருமானுக்கு நின்ன இடமெல்லாம் அப்படி ஒரு செல்வத்தை கொண்டு தார்காபுரத்திலே தர்க்கராஜாவுடைய கோட்டைக்கு வருகின்றார். ஆமா தர்க்கராஜாவுடைய கோட்டையில 4 கோட்டை வாசலுக்கும் தந்த தலையாரிமார்கள் காவலுக்கு நிற்கின்றார்கள். ஈட்டி பாலாவோடு நிற்காங்க. அப்படி நிற்கும் போது இறைவனாகிய பகவானை கண்டு தலையாரிமார்கள் எல்லாம் அந்த தண்ட தலையாரி எல்லாம் ஓ பெரியவரே என்ன தர்க்கராஜ மகளுக்கு இங்க கல்யாணம், இன்னைக்கு கல்யாண நாளு, அரச மக கல்யாணத்திலே ஆண்டி உமக்கு இங்க என்ன வேலை? இந்த ஆண்டி பண்டாரத்துக்கு உமக்கு என்ன வேலை? ஐயா காவலர்களே, ஆமா தர்க்கராஜன் மகளாகிய தாட்சாயினி பார்வதி கல்யாணத்துல 1000 கோடி அரிசி சமையல்னு சொன்னாங்க. இப்ப மலை மாறி கொஞ்சம் நான் சாப்பிட்டு 8 நாள் ஆச்சு. ஆமா இனி நீங்க ஒரு ஓரமா விட்டீங்கன்னா ஒரு 5-10 கல்யாண சாப்பாடும் சாப்பிட்டு இந்த திருவோட்டுல கோட்ல
யாராவது எனக்கு சன்னியாசி என்று 5 பேருக்கு போடுவாங்க. ஒரு 5 10 நமக்கு போடுவாங்களா? அதுல எவ்வளவு போட்டாலும் நான் பேர்வாதி உங்களுக்கு தாரேன். ஆமா. அப்ப காவலர்கள் எல்லாம் பேர்வாதி கிடைக்கும்னு சொன்ன உடனே தர்க்கராஜாவுடைய கோட்டைக்குள்ளே சிவபெருமானை அனுப்பினார்கள். ஆமா. ஆண்டவன் ஈசானிய மொழியில போய் அமர்ந்திருக்கிறார். இப்ப அந்த ஈசனுடைய பார்வையில இருக்காரு. சபையோர்கள் எல்லாம் ஆமா தர்க்கராஜா சபையோர்கள் எல்லாம் கூட்டமோ நாட்டமோ தர்க்கராஜா தர்க்கராஜா நேராக ஐயா. ஆமா. முகூர்த்த நேரம் போகங்களும் உங்க மகளை மாலை எரிய சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சிவபுர மண்டபத்திலே பார்வதாதேவி மலர் மாலையை எடுத்து ஆண்டவனை எண்ணி ஆமா மாலையை சுரட்டி எறிகிறார். பந்தல சுத்தி எறிதா பகவானை இன்னும் காங்கலியா சரி மாலையை எறிவோம். ஆமா. அதே சத்தியான பார்வதியா ஆண்டவனை தானே மாலையை வாங்கி பகவான தேடுவாள வந்தில மாலையை எறிவாளா பார்வதியா எறிந்த மாலையா மாலை பந்தலை தான் சுற்றுதையா அது பகவான தேடுதையா அவள் சுற்றி எரிந்த மாலை சுட்டும் கழுத்துல போய் விழுந்துதையா. அப்ப வந்த ஒரு சபையர்களும் 56 அரசர்களும் அவங்க கழுத்தை தடவி பார்த்தாங்க. மாலை யார் கழுத்தையும் இல்லை. வாங்கலத்துல கிடக்கா யாங்கலத்துல கிடக்கா. ஈசானிய மூலையில ஈசன் பகவான் கழுத்துல மாலை இருப்பதை கண்டார்கள். மாலை அங்க போய் விழுந்திருக்கு. அப்பதான் அரச மன்னர்கள் யோகம் அவருக்கு இருந்திருக்கு. ஆமா. மாப்பிள்ளை எத்தனை பேர் வந்து என்ன செய்ய எத்தனை மாப்பிள்ளை வந்துருச்சு. கல்யாண மாலையெல்லாம் யோகம் வேணும் இல்லையா? ஆமா. அதனால மாலை போய் எரிஞ்ச மாலை பந்தல் அப்படியே 3 நேரம் சுத்துது. சுத்தி 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 எரிஞ்சு பண்டாரா உடம்படிக்க இடத்துக்கு ஈக்கு என்ன வேலையா? என்ன என்ன உள்ள அரச மக கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. ஆண்டு யாரையா உள்ள விட்டா யாரோ ஒரு 5 10 தருவாங்க. இத்தனை பேர் இருக்கும். மாலை எப்ப விழுமனு தலையை நீட்டி நீட்டி பார்ப்பா. என்ன கழுத்துல மாலை விழல. எங்களுக்கு மாலை விழல. உன் கழுத்துல மாலை விழுந்திருக்க ஐயா. என்ன நான் பெண்ணுக்கு ஆசைப்பட்டு வருவேனா? ஆமா. என் மேல பாத்தீங்களா? அரிசரங்கு அரிசரங்கு செருசரங்கு அரையாப்பு திடவாள ஆலங்க அத்தி பொண்ணு பொண்ணுக்கும் 300 பூச்சியா இருக்க. ஆமா. எனக்கு ஏன் இந்த பெண்ணு? எனக்கு ஏன் இந்த பொண்ணு? மாலையை நீங்களே வச்சுக்கோங்க. கல்யாண சாப்பாடை சாப்பிட்டு போலாம்னு வந்தேன். சச்சாதி சாப்பாடுலாம் மலை மாறி குஞ்சிருக்கு. மாலையை வாங்கி பார்வதி கையில கொடுத்தார்கள். ஆமா. பார்வதி மாலையை எறிகிறா. மறுபடியும் அதை பகவான் கழுத்துல போய்தான் விழுது. மறுபடியும் மாலை போய் அப்படி சேர்ந்து போய் விழுந்துருச்சு. அப்ப பார்த்தார்கள் அரசர்கள் இந்த பண்டார கலவை ஏதோ மயமாந்திர வசதிக்காரர்களுக்கு. ஆனா மாலை எரிய எரிய போய் இங்க இருந்தா நம்ம கழுத்துல என்னைக்கு மாலை விழாது. மாலை விழாது. அதனால ஊருக்கு மேற்க உள்ள ஓட்டப்பிள்ளையார் கோயில்ல இந்த பகவானை கொண்டு விரட்டி இந்த பண்டாரத்தை கொண்டு வச்சுட்டு வாங்க. ஆமா. அரண்மனை யானையின் தும்பிக்கையில நம்ம ஒரு மாலையை கொடுப்போம். பெரிய மாலையை கொடுப்போம். அந்த யானை யாரு கழுத்துல மாலையை போடுதோ மாலை விழுதோ அவங்கதான் பார்வதிக்கு மாப்பிள்ளை. இந்த நாட்டு இளவரசரா? அப்படியே ஆகட்டும் என்று ஊருக்கு மேற்க ஓட்டப்பிள்ளையார் கோயில்ல ஆண்டவனை கொண்டு போய் வைத்தார்கள். இப்ப அப்படியே விரட்டி விட்டாங்க. அரண்மனை யானையின் தும்பிக்கையில மாலையை கொடுக்கிறார்கள். அந்த பட்டத்து யானை கையில ஆண்டவன் ஆதிமூல பெருமாளை என்ன மகனே ஆதிமூலம் விநாயக பெருமானே உங்க அம்மாவை நான் கைப்பிடிக்கணும். கணவன் நீதான் எனக்கு உதவணும். நீதான் எனக்கு அனுக்கிரகம் செய்யணும்பா. உடனே ஆதிமூல பெருமாள் யானையாக வடிவத்தை கொண்டு ஆமா தர்க்கராஜாவுடைய கோட்டைக்கு வருகிறார். ஆமா. அந்த ஆணையினுடைய தும்பிக்கையில மாலையை கொடுத்தார்கள். அந்த மாலையை கொடுத்து யானை காலுக்குள்ள போய் ஒவ்வொரு தடவை விழுவாங்க. யாவனா கூட்டம் நாட்டமும் சேர்ந்து போயிட்டு இருக்கு. மாலை வாங்கலத்துல விழுறாதா வாங்கலத்துல விழுறாதா அப்படி இந்த வந்த அரசர்கள்லாம் சேர்ந்து அங்கிட்டு கிட்டமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா காலுக்குள்ள அரசர்கள் எல்லாம் போய் நிற்கிறாங்க. ஆமா. ஆனா எங்க போச்சு? இங்க வருது. ஊருக்கு மேற்க உள்ள ஓட்ட பிள்ளையார்கள் இல்ல. ஆமா. பகவானுடைய கழுத்துல மாலையை போட்டு ஆண்டவனை தூக்கி தாம் மத்தளத்திலே சுமந்து கொண்டு மத்தளம் இப்படி சுமந்து வச்சுக்கிடுச்சு. பார்வதி பக்கத்துல கொண்டு வந்து யானையானது பகவானை விட்டது. ஆண்டவனானது தன் பக்கத்துல ஒண்ணாவது விட்டுருச்சு. சபையெல்லாம்
வியப்பா பாக்குறாங்க. இல்ல 2 பேரையும் இந்த பண்டார கழுத்துலதான் மாலை விழுந்தது. போய் மாலை விழுந்துச்சு. இப்ப யானையின் தும்பிக்கையில நம்பிக்கையா மாலையை கொடுத்து அப்பமா அவர் கழுத்துல தான் போய் விழுது. மறுபடியும் மாலை அங்கதான் போய் விழுது என்று பார்வதாதேவி சிவனை பார்த்தா. ஆன்மா 2 பொண்ணு ஆண்டியா எண்ணி ஒரு கிழவன் நினைச்சு 2 பேரும் மாலையை போட்டு அந்த கிழவர் கையில விழுந்துடுது. இந்த பண்டார கழுத்துல வந்துச்சு. இப்பமா மாலை இவர் கழுத்துல விழுந்திருக்க. ஆமா, அப்ப இவர் தான் நம்மளுக்கு மாப்பிள்ளையா? இந்த நாட்டு இளவரசனும் இவரு பார்வதி மனம் வந்து. ஆமா ஆமா, கூலிச்சதும் கூலிச்சதும் இந்த கிழவனுக்கா, கூலிச்சதும் கூலிச்சதும் இந்த கிழவனுக்கா, இந்த கிழவனுக்கா, கிழவனுக்கா மாளிகையில் நான் வளர்ந்தது, இந்த கிழவனுக்கா மாளிகையில் நான் வளர்ந்தது, இந்த கிழவனுக்கா இந்த கிழவனுக்கா முடிந்து கொண்டு வச்சது இந்த கிழவனுக்கா, முடிந்து கொண்டு வச்சது இந்த கிழவனுக்கா, ஐயோ இந்த கிழவனுக்கா, கிழவனுக்கா பெண்ணானதோ இந்த கிழவனுக்கா, பெண்ணானதோ இந்த கிழவனுக்கா, இந்த கிழவனுக்கு சுவாமி சீக்கு இட்டது செலுப்பு இட்டது இந்த கிழவனுக்கோ, சீக்கு இட்டது செலுப்பு இட்டது இந்த கிழவனுக்கோ, இந்த ஆண்டு கிழவனுக்கோ, கிழவனுக்கோ சிங்காரமா நான் வளர்ந்தது, கிழவனுக்கா சிங்காரமா நான் வளர்ந்தது, கிழவனுக்கா இந்த கிழவனுக்கு சுவாமி இதுக்கு நிகழும் வந்து கொடுத்தது இந்த கிழவனுக்கு, இந்த கிழவனுக்கு நாளும் காத்திருந்தது, கிழவனுக்கா நாளும் காத்திருந்தது, இந்த கிழவனுக்கா ஐயோ இந்த கிழவனுக்கா அந்த தர்க்கமாக புலம்பும் போது ஆச்சாரி பார்வதாதேவி நம்மள பண்டார கிழவமனலா பார்த்து வருத்தப்படுவா. நம்மளை சொல்லுதாளா வருத்தப்படுதாளா? பார்வதிக்கு மட்டும் பகவான் காட்சி கொடுத்தார். பகவான் காட்சி கொடுத்தார் ஐயா. அந்த வேளையிலே ஆதிபராசக்தி அங்கேயே கண்ணி அகிலாண்ட கோடி தெரிந்த உடனே ஆமா ஆகா ஆகா நம்ம ஆண்டவன் தான் வந்திருக்காரா, பகவான் தானே வந்துட்டாரோ. அப்பா கர்க்கராஜா என்ன நான் 2 பேரும் மாலையை எறிஞ்சேன். மாலை எறிஞ்ச இந்த வயசாதி கழுத்துலதான் விழுந்தது, பண்டார கிழவன் கழுத்துல விழுந்துச்சு. ஆனையினுடைய தும்பிக்கையில மாலையை கொடுத்தியா அதுவும் அந்த பண்டார கழுத்துலதான் போட்டது, கழுத்துல வந்துச்சு. நீங்க சொன்ன வாக்க காப்பாத்தனப்பா. ஆமா, கோட்டையில பிறந்தாலும் என் தலையில போட்ட விடுதான கிடைக்கும், ஒரு நாள் ஒரு பொழுது. அதனால அவருக்கு என்னை கட்டி வைங்க, இந்த மாலை விட்டு மனமடிச்சு கொடுங்கப்பா. உடனே ஆண்டு என்று எண்ணி கர்க்கராஜ பகவானை குளிக்க சொல்லி நல்ல பட்டு வேட்டி பட்டு நேரியல் போட்டு கட்டி விட்டு பார்வதி பக்கத்திலே மாப்பிளை கோலமாக அமர வைத்தார்கள். அந்த சிவபெருமான கொண்டாந்து பக்கத்துல விட்டாங்க. கட்டார் கொண்டு வந்த திருமாங்கலியத்தை எடுத்து பகவான் பார்வதிக்கு திருப்பூட்டுகின்றார். ஆமா, அரணே நல்ல அரமாங்கிலியோ சிவனே நல்ல சிவமாங்கிலியோ மாங்கிலியோ ஆதவர்கள் அங்கே அணை கொலவையா போடுவார
உலகை போட்டு மாலை மாற்றினார்கள். இருவேறு மாலெல்லாம் மாற்றி மணமட பந்தலை சுற்றி வந்தார்கள். ஆமா 56 ராஜாக்கள் எல்லாம் என்ன வாங்கயா போவோம் அப்படின்னு துண்ட உதறி பெண்ணு நம்மளுக்கு காரம்னு சொல்லிட்டு இந்த தர்க்கராஜா ஒரு 201 ஆண்டுக்கு பெண்ணை கொடுத்த இந்த வீட்டுல பச்சை தண்ணி கையில் நினைக்க கூடாது, வாங்க போவோம் அப்படின்னா அவரு துண்ட உதறி தோல்ல போட்டு கட்டி மடிச்சு கட்டிக்கிட்டு வாங்கப்பா போவோம். நம்ம என்ன சாப்பாடு நம்மளை வர சொல்லி பொண்ணெல்லாம் தாரமிட்டு இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரா? கைவிடாது, அவரே சாப்பிட்டு எல்லாத்தையும் கையத்தான் நினைக்க வேண்டாம், காலையாவது கழுவிட்டு போங்க. இல்ல சொல்லுவாங்களா, நம்ம வீட்டுல வந்து நம்மளை ஏமாத்தி விட்டு நம்ம பச்சை தண்ணி குடிக்க கூடாது, கை நினைக்க கூடாது, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 56 அரசர்கள் எழுந்திருந்தார்கள். சரி, தர்க்கராஜன் கண்ணீரை வடிக்காரு. கண்ணீரை முத்தா வடிக்காரு. அவன் சிவபெருமாள் என்ன ஓ மாமா ஓ ஒரு 201 ஆண்டுக்கு பெண்ணை கொடுத்துட்டோங்கிற கவலையா உமக்கு? இந்த ஆண்டி பண்டாரத்துக்கு மனமுடிச்சு குடிச்சோம்னு உம்ம மகளை நல்லபடியா வச்சு நான் காப்பாற்றுவேன். ஆமா, அட நீர் வேற என்னையா உமக்கு நான் பெண்ணை கொடுத்ததுனால அந்த கவலை கிடையாது. 56 அரச மன்னர்கள் என் வீட்டுல சாப்பிட மாட்டோம்னு போறாங்க. மலை மாதிரி பொங்கி குமிச்சிருக்காங்க. மகா பார்வதி கல்யாணத்துல 1000 கோடி அரிசி சமையல் பொங்கி மலையா குமிச்சிருக்கேன். இப்ப மலையா குமிச்சிருக்கு, சாப்பிடாம போறாங்களே, எல்லாரும் எஞ்சி போறாங்களா? எனக்கு அன்னதோஷம் பிடிக்கும். ஆமா, அப்பதான் பார்த்தார் பகவான். என்னடா ஆமா, என்ன இந்த 1000 கோடி அரிசி சாப்பாடு சாப்பிடத்தானே ஆள் வேணும். ஏன் சாப்பிடத்தானே இதான் பெருசு? அப்ப தர்க்கராஜன் நினைக்கிறாரு பண்டார கூட்டத்தை எதுவும் கூப்பிட போறானோ. எங்கேயாவது கூட்டம் நாட்டு இருக்கும் போலுக்கும் ஆண்டவன் குண்டோதரனையும் அக்கினி தேவனையும் ஏவரிசை வரவேற்றார். ஆமா, குண்டோதரனும் அக்கினி தேவனும் அங்கிருந்து வந்து சாமி பகவானே சரிவா என்ன ஏன் கூப்பிட்டிய? என்ன எது கூப்பிட்டியா? அப்பா குண்டோதரா, குண்டோதரா தர்க்கராஜன் ஆமா எங்க கல்யாணத்துக்கு 1000 கோடி அரிசி பொங்கி மலையா குமிச்சிருக்காரு. மலை மாதிரி பொங்கி குமிச்சிருக்கு. இந்த 1000 கோடி அரிசி சாப்பாடு உனக்கு தான், உனக்கு தான் போய் சாப்பிடும்னா புந்து விளையாடு. மொத்தத்திலேயே 4 சான் இருக்கு, 1 அடிதான் இருக்காரு. 1000 கோடி அரிசி சாப்பாடு நான் ஒத்தைக்கு ஒருவன் எப்படி சாப்பிட? நான் இதை எப்படி போய் நான் சாப்பிட? எனக்கு அந்த கவலை வேண்டாம்பா. ஆமா, அப்படின்னு குண்டோதர வயிற்றுக்குள்ள அக்கினி தேவனை ஏவரி செய்தார். இப்ப அக்கினி தீயலா ஒரு கத்திங்க வயிற்றுக்குள்ள போயிடுதுன்னா வயிறு தீ பிடிக்கல, எப்போ சாப்பிடுவோம்னு? என்ன தீயா பிடிக்கு? அப்படியா? இந்த அக்கினி தேவனை ஏவரி செய்த போது ஆமா குண்டோதர அப்பா எனக்கு வயிறு பசிக்கு, தீ பிடிக்கு, நான் சாப்பிடணும்னா. ஆமா குண்டோதரா குண்டோதரா அங்க பாரு மடப்பொழியில புந்து விளையாடு அம்புட்டு உனக்குத்தான் போய் சாப்பிடுன்னா. ஆமா, குண்டோதரன் மடப்பொழிக்கு வாரான். 1000 தவச பிள்ளைகளும் குண்டோதரனை பார்த்து சிரிக்காங்க. என்ன 4 சான் கூட இல்ல. இதை எப்படி இந்த 1000 கோடி அரிசி சாப்பாடையும் சாப்பிட போறான்? ஆமா, அப்ப குண்டோதர ஓ தவச பிள்ளை ஓ வாங்க வாங்கப்பா, நீங்க எல்லாரும் எனக்கு பழமாறுவீங்களா? எனக்கு 4 சான் கூட இல்ல, நீ எப்படி நம்படியும் சாப்பிடுவ? நீ இருக்கிறதே ஆள் இருக்கிறதே 1 அடி இருக்கா. முதல் இலைய கொண்டாங்கய்யா, எனக்கு போட்டு பாருங்களா. இலைய போட்டு பாருங்க. ஆமா, அந்த வார்த்தை காதில் கேட்டு சச்சாதிகள் ஒன்று கொண்டே முன்னால் இலையத்தான் போடுவார், இலையத்தானே போட்டு தண்ணீர் எடுக்குவார். தண்ணீர் கொண்டு வருவதற்கு தண்ணீர் கொண்டு இலையத்தான் ஐயா தண்ணீர் தான் வைத்து விட்டு உப்பு கையெடுக்கும் உப்பு கொண்டு வருவதற்கு
இப்ப அப்படி பேப்பர் மாதிரி சுருட்டான். அப்ப ஜட்ஜாதிகள் எல்லாம் பார்த்தாங்க, நம்ம என்னமோ நினைச்சோங்க. ஆமா, இவன் அத்தனையும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டானே 1000 தவச பிள்ளையும் எடுத்தாங்க ஓட்டம். எவனா விட்ட காடு விடாகாடு ஓட்டத்துல பிடிச்சிட்டாங்க. கொண்டோதர மடப்பள்ளிக்கு வந்தா. ஆமா, 1000 கோடாக்கு சாப்பாடு 4 பக்கமும் பண்ண பிடிச்சான். எவனோட சேர்த்து பண்ண பிடிச்சி சாம்பார், ரசம், மோர், பாயாசம், அவியல், பொரியல், பச்சடி, முறுக்கு வத்த, வட்ட குழம்பு இப்ப எல்லாத்தையும் சேர்த்து விட்டானா. அத்தனை ஒன்னா தூக்கி ஊத்துனா கைட்டு பூட்டி பிணைஞ்சான். அப்பா, கொண்டோதரன் கைக்கு 3 உருண்டை தான் இருக்கு. இப்ப அவன் கைக்கு 3 உருண்டைதான். ஒரு உருண்டை எடுத்தா எங்க அப்பா பகவானுக்கும் வாயில போட்டு ஓங்கினான். இன்னொரு உருண்டை எடுத்தா. ஆமா, இது எங்க அம்மா பார்வதிக்குன்னு உருண்டுதான். இப்ப 6 பண்ணிக்கிட்டாரா. 3வது உருண்டை எடுத்தா இதுதான் எனக்கு. இப்ப இதுதான் எனக்கும். இந்த 1000 கோடி அரிசி சமையலையும் சாப்பிட்டு முடிச்சு அவனுக்கு அரை வயிறு கூட நிறையல. இப்ப அரை வயிறும் குறை வயிறுமா நிற்கும். பகவானோடு பகவானே பகவானே, உங்க மாமனாரும் உங்க மாமியாரும் உங்க கல்யாணத்துக்கு வேணுங்க சாப்பாடு போட்டுருக்காங்க. சொன்னீங்கள உங்க பேச்ச கேட்டு நானும் வந்தேன். ஆமா, 1000 கோடி அரிசி சாப்பாடையும் சாப்பிட்டேன். ஆனாலும் அப்பா என்னப்பா, எப்பா 1000 கோடி அரிசி வேணும் சாப்பாடு அருந்தின போதும் அரை வயிறும் நிறையலையே. பகவானோட கல்யாணத்து பாதி வயிறு நிறையலையே. ஆண்டவன் கல்யாணத்து அறவூரும் நிறையலையே. கடவுளுடைய கல்யாணத்து ஆவூரும் நிறையலையே. அப்பா அப்பா பகவானே, அண்டாவை முழுங்கட்டுமா, அண்டாவை முழுங்கட்டுமா, உத்தரவை முழுங்கட்டுமா, அடுப்பு தூக்கி முழுங்கட்டுமா, உன்னை தூக்கி முழுங்கட்டுமா, இவரை தூக்கி முழுங்கட்டுமா, தாத்தாவை முழுங்கட்டுமா, தாத்தாவை முழுங்கட்டுமா, பாட்டியை அவங்க கொண்டு வரங்க போது தாத்தாரு கருத்தராஜ மருமகத்துல என்னையா உங்க மகன் இந்த ஒரு பையனுக்கு நான் கொடுத்த சாப்பாடு தாங்கலையே. ஆமா, 1000 கோடி அரிசி சமையல் பொங்கி மலையா குமிச்சம் ஒண்ணு இல்லையே. மலமாரி அத்தனையும் சாப்பிட்டு ஆமா, இன்னும் எனக்கு பசி அடங்கலன்னு சொல்றாங்க. அது திருமணம் சொல்லாரா. உங்க மகனை அனுப்பிடுங்க ஐயா. எங்க எங்க மகனே கொண்டோதரா, கொண்டுதரா உன் பசி தூரணுமானா மதுரைமா நகரத்திலே வந்து ஓடும் நதியிலே நதியில உன் கையை வைத்து அணை கட்டி மண்டி போட்டு வாயால் நீர் உறிஞ்சு குடிச்சேன்னா ஒரு ஆறு தண்ணியா உறிஞ்சு குடிச்சா உன் பசி உனக்கு தீருமப்பான. ஆமா, கொண்டோதரை மதுரைமா நகரத்திற்கு வந்து வடக்க மதுரைக்கு வந்து ஓடும் நதியிலே கையை வைத்து அணை கட்டினார். ஒரு ஆறு ஒண்ணா மறிக்கும். மண்டி போட்டு ஓராறு தண்ணியவும் உறிஞ்சு குடிக்கிறான். இப்ப சேர்த்து குடிச்சாமலா கையை வைத்து அணை கட்டினதுனால வைகை நதினு அதுக்கு பேரு. அதுக்கு தான் வைகை நதி பேரு. அப்படி ஓராறு தண்ணியை உறிஞ்சு குடிச்சாம பாருங்க, என்ன கொண்டோதரனுக்கு பசி தீர்ந்தது. இப்ப பசி அப்பந்தான் தின்றுருக்கு. இது தாரகாபுரத்திலே தர்க்கராஜாவுடைய மகளாகிய பார்வதிய ஆமா ஆண்டவன் திருப்பூட்டி அன்று இரவு கைலேயங்களுக்கு அழைத்து வந்து விட்டார். அவரை மாலை மனம் முடிச்சு கைலாயம் கூட்டு வந்து மறுநாள் மாப்பிள்ளை கொடுப்பதற்காக தர்க்கராஜாவும் தாரகாவிலையும் அந்த மறுநாள் காலையில கதவை திறந்து பார்த்தாங்க. பெண்ணையும் காங்கல மாப்பிள்ளையும் காங்கல, பகவானையும் காங்கல பராசக்தியும் காங்கல. அப்பந்தான் தர்க்கராஜா நம்ம மகளை பகவான் தானே கொண்டு போயிருக்காரு. இதை மாலை விட்டு மனம் முடிச்சு அப்ப ஆண்டியா வந்ததா ஆண்டவன் தானா? அப்ப பகவான் தான் வந்துட்டாரு. நம்மளை இப்பவுமே ஏமாத்திட்டாரு. ஆமா, இந்த ஆண்டவனை நம்ம சும்மா விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. இந்த ஆண்டவனை இருக்கணுமையானா அமையா அதனதற்க முடிய ராஜமன்ன ஆண்டவர இருப்பதற்கு அத்துணியாக
பறக்கும் போது காச்சாகினே வாழ்வதையோ நம்ம தந்த நம்ம அப்பா நம்ம ஆண்டவன் ஒரு நாள் ஒரு பொழுதாக அப்பாவுக்கு மருமகனா இருந்தாரு. இந்த மருமகனை மதிக்காம யாகத்தை வளர்ந்துட்டு இருக்காரு. அக்கினியை வளர்ந்துட்டு இருக்காரு. யாகத்தை அணைக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவானோ அக்கினியை அணைப்பதற்கு மகன் கணவதிய மகனே ஆதி மூலம் மகனே ஆதி மூலம் புறமதியிலே ஆத்தா தர்க்கராஜ காட்டி மார்காவல்லி இருப்பதற்கு யாகத்தை வளர்த்துவார அந்த மெல்லையாக அணைக்க வேணும் என் மகனே. யாகம் அணைக்கணும்னா நாங்க என்ன செய்யணும்? யாகத்தை அணைக்க என்ன செய்ய? தர்க்கனோட விலையை இருக்கு அக்கினியில போட்டிரானா அக்கினியில் யாகம் எல்லாம் அக்கினியில போகணும் யாகம் எல்லாம் குறைஞ்சிருவா. அந்த பகவான் சொன்ன போது அப்படி ஆட்டம் என்று திருச்சாலி யாரும் ஆறாறு யாரும் ஆறாறு எல்லாம் மூஜிக வாகனத்து மூட்டமுள்ள வாரபோது பார்த்தாரு தர்க்கராஜ துஷ்டமாட சாமி ஐயா நம்ம மூத்த பேரப்புள்ளெல்லாம் வராரு. இவர் புத்தி யோசனை உள்ளவர். இவர் வந்து நம்ம தலையை அறுத்துடக்கூடாது. ஆமா வெள்ள வரங்குள்ள அணைய போட்டுறணும். என்ன சரிதான்? ஆமா யாரும் அழிக்கும் ஊரையே அரைச்சுக்கிட்டு அணை போடணும்னா என்ன செய்யலாம்? சாந்தால அணை கட்டி நம்ம மூத்த பேர பிள்ளைக்கு என்னது பிடிக்கும்? அவருக்கு பச்சனை பலகாரம் பிடிக்கும். மோத உருண்டைனா ரொம்ப பிடிக்கும். மோத குழம்பு பிடிக்கும். ஆதிமூல கணவனுக்கு பலவித பலகாரங்களை கொண்டு வந்து மலையா குமிச்சிட்டார். மலை மாறி குமிச்சிட்டாங்க. பிள்ளை யாருக்கு மோத உருண்டையை பார்த்தார். என்ன மோத உருண்டையை பார்த்தா இன்னைக்கு கிடைச்சது நாளைக்கு கிடைக்காத. நாளைக்கு கிடைக்காத நமக்கு சுகர் இடிஞ்சானே சுகரும் கெட்டானே. ஆமா நம்மளுக்கு கிடைக்கிறது நமக்கு கிடைக்குது. ஆமா ஆமா சுயநலவாதியா வாழ்றது எத்தனை இருக்கு. ஆமா பலகாரத்தை பார்த்தாரு உட்கார்ந்தாரு. இன்னைக்கு கிடைச்சது நாளைக்கு கிடைக்காது. கொலக்கடையை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. அங்க அக்கினி பொறுக்க முடியல. ஆமா ஆண்டவன் பார்த்தாரு மூத்த பிள்ளை பேர பிள்ளைக்கு பலகாரத்தை குமிச்சு உட்கார வச்சுட்டாங்க. அந்த தற்காலத்தில் அணை விட்டாரு. அவன் இளைய மகனை அனுப்ப வேண்டும் என்று ஆமா ஆண்டவன் பகவானோ ஆட்டம் பார்த்தா அவனை மாதிரி உள்ள ஆள்தான் பத்தாவது உட்காந்துருச்சு. அப்படிதான் வர முடியாது. ஒட்டிக்கோ கெட்டிக்கோ வேட்டி கட்டிருக்கான்.
நான் அவுத்துருவோன்னு பயந்து பக்கத்துல வர மாட்டேங்கான். வருவான். நமக்கு பொம்பளையால் தான் பிடிக்கும். பொம்பளையால் பிடிக்காதோ? ஆம்பளையால் பிடிக்காது. அடியா அண்ணே பக்கத்துல வர மாட்டேங்கான். ஆனா ஓடிட்டம் போது முன்னால பொம்பளை கூட. ஆமா ஏன் தெரியுமா? பொம்பளை அதெல்லாம் அவன் இடுப்புல தூக்கி வச்சுக்கணும். ஓடல பிடிச்சிருவான். சேர்ந்து ஓடனா என்ன செய்ய முடியும்? அதனால அக்கினி ஆதாயம் மூலமா எரிஞ்சிட்டு இருக்கு. மூத்த பேரப்புள்ள அவருக்கு அணை ஓட்டு, அவருக்கு பச்சனை பராரமா இருக்கு. அப்பவும் மறுபடியும் அவரு போய் அணைக்க முடியல. இந்த இளைய பேரப்புள்ள வராரு பார்த்தீங்களா? அப்ப அவருக்கு என்ன பிடிக்கும்? அவருக்கு சங்கீதம்னா பிடிக்கும். வடிவேலனுக்கு ஆட்டம்னா பிடிக்கும். ஆட்டம் நேற்று ஆட்டம் பார்த்தாங்களா? ரம்பை ஊர்வசி நேற்று ஆட்டம் நானும் தான் பார்த்தேன். ரம்பை ஊர்வசி மேலகையில் அழைத்து ஆறுமுக வேலவர் முன்னால ஆட்டத்தை ஆரம்பித்தார்கள். ஆட்டம் நடந்துட்டு இருக்கு. வடிவேலன் ஆட்டத்தை பார்த்து அங்க உட்கார்ந்துட்டாரு. ஆமா இந்த ஆட்டம் நாளைக்கு கிடைக்காத, இன்னைக்கு கிடைச்சு நாளைக்கு கிடைக்காத. அப்ப ஆண்டவன் பகவானுக்கு வேள்வி தாங்காம அக்கிரி கொடுக்காம கலைமகளையே அனுப்பி வைத்தார். யாரு கலைமகளே? கலைமகள் சரஸ்வதி வந்தா. ஆமா பார்த்தா துஷ்டமானனாகப்பட்ட தர்க்கராஜன். இந்த தர்க்கராஜா நம்ம பேத்தியெல்லாம் வாரா. பேத்தியெல்லாம் வரா. இவளுக்கு என்னது பிடிக்கும்? இவளுக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும். நெட்டும் நோட்டும் கையில இருந்துட்டா போதும். அவள் தள்ளிக்கிட்டே இருப்போம். ஆமா கலைமகளுக்கு சங்கீத புராண 7 புக்குகளை கொண்டு வந்து கும்பிட்டார். இந்த தர்க்கராஜா மலையா குமிச்சிட்டாரு. ஏற்றுவோலை குமிச்சதுனால இந்த கலைமகள் சரஸ்வதி ஆமா படிப்புல சிறந்தவா. 7 எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா அம்மா தன்னையே மறந்துட்டா. ஏப்பா அவ படிக்க இருந்து ஆரம்பிச்சிட்டா வச்சுங்களா? இவளையும் ஆப் பண்ணிட்டாங்க. ஆமா இவங்க என்ன செய்வது என்ற ஆண்டவனுக்கு வேள்வி தாங்காம அக்கினி தாங்காம நெத்தியில இருந்த வேர்வையை வலித்து சேர்த்து வலிச்சு கரும் பாறையிலே சுண்டி எறிந்தார். கரும் பாறையை சுண்டி பகவான் கரும் பாறையோடு வெடித்து என்ன வெடிச்சு 18 ஆயுதங்களோடு வீர சுருவத்தோடு ஒரு புத்திரன் பிறந்தார். ஏ அப்பா அங்கார ஓங்கார சுருவத்தோடு வேர்வையிலே பிறந்துட்டான ஒரு புத்திரனும் வந்து பிறந்த போது ஆண்டவனே என்ன பொருள் செய்த எனக்கு பூர்ணமா கொடுக்கணுமா? அதோட ராமகனே பாலகனே வேர்வையில பிறந்த கால வேர்வபுத்திர வந்தன் பேரு வீரத்தோடு வந்த கால வீரபுத்திர வந்தன் பேரு உண்டனுக்கு ஒரு வேல உணவு கொடுக்கும் போறேன் ரமதில பார்த்த தர்க்கராஜா காட்டிய தார்காவல்லி காவிரிய மனம் முடித்து கைலாச வந்ததால அந்த பகவான் சொன்ன போது அப்படியே ஆட்டும் என்று 18 கரங்களோடு வீர நல்ல சுருவத்தோடு வீரபுத்திரன் நம்ம அப்பா தாரகாபுரத்திலே தர்க்கராஜன் தலையை அறுக்க சொன்னாரு. ஆனா தர்க்கம் தாரகாவல்லி யாருமே நம்ம கேட்காம வந்துட்டோம். இவங்க அக்கினிக்கு முன்னால யாகத்தோட நம்ம என்னைக்கு வர இன்னைக்கு வீட்டு போயிட்டு வரா ஒன்று வீரபுத்திரன் வேர்வபுத்திரன் ஆதிமுல கணபதியை கண்டு
ஆதி மூலம் தலையறுத்தார். விநாயகர் பெருமானுடைய தலையறுத்து அடுத்து வரும்போது வடிவேலன் பார்த்தார். இதை வந்தவே நம்மளை அடுத்தால அடுத்துருவோம். இப்ப கோபத்துல வரா புள்ளி நூல் வாகனத்திலே வள்ளி மணவாளன் புறப்பட்டார். அப்படியே பறந்து ஓடிட்டாரு. வீரபுத்திரன் வேர்வபுத்திரன் எரிந்த வாழு ஆமா அந்த மயில் ரெக்கையில வெளிப்பட்டுக்கிடுது. அந்த ரெக்க கோலையில் பட்டுக்கிடுச்சோ. அப்ப இன்னைக்கு பாருங்க மயிலுக்கு ஒரு பக்கம் ரெக்கையில கோரை இருக்குமாமியா ஏவனா அந்த வாழை கொண்டு வீசினார்ல அதனால அந்த மயிலோட ரெக்கையில அந்த கோரை பட்டிருக்கு. இன்னைக்கு கோரை இருக்குதான் செய்யுது. அன்னப்பட்சி வாகனத்திலே கலைமகள் புறப்பட்டார். ஆமா தாரகாபுரத்திலே தர்க்கராஜாவுடைய கோட்டைக்கு முன்னால அக்கினிக்கு முன்னால் 2 பேரும் யாகத்தை வளர்க்கிறார்கள். இப்ப யாகத்தை வளர்க்காங்க. இவங்க தான் தர்க்கமும் தர்காவில்லையுமா? ஆமா 2 கோபம் கொண்டு வீரபுத்திரன் வேர்வபுத்திரன் ஆமையா தர்க்கராஜனோட தலையறுத்தா தாரகாவல்லியவா தலையறுத்து அக்கினியாக புறா யாகம் எல்லாம் அணைந்து போச்சு. ஐயா அணைந்து போச்சு. அணைஞ்சு போச்சு. அக்கினியும் புறந்து போச்சு. சாமி அணைஞ்சு போச்சு. அந்த யாகம் அது அனைத்தல்லவோ வீரபுத்திரன் வேர்வபுத்திரன் ஆசம் வாராரு. கடவுளான பகவானும் மகனே வீரபுத்திரா வேர்வபுத்திரா தர்க்கன் தர்காவலி தலை அறுத்து அக்கினியில போட்டதால் யாக அணைஞ்சு போச்சப்பா. உடனே பார்வதி வந்து சுவாமி பரம்பொருள என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் ஒரு பொழுதாவது எனக்கு தந்தையாக இருந்தவன் தர்க்கராஜன். இது வளர்த்ததார பத்தியலா அவன் உங்களுக்கு துஷ்டதனம் செய்ததனால் தலையை அறுத்து விட்டீர்கள். தலையாட்டுட்டீங்களா? அதனால அவனுக்கு நீங்க மறுபடியும் தலையை திரும்ப வைத்து உயிர் கொடுக்கணும். மறுபடியும் உயிர் கொடுக்கணும். அப்ப ஆண்டவன் பார்த்தார். என்ன அன்று ஒரு காலத்தில் உன்னை மாலையிட்டு மாளிகை கைலாசனம் அழைத்து வரும் பொழுது கைலாசம் என்னுடைய வாகனம் எதக வாகனம் காலையை பார்த்து மாடு என்று கேட்ட அவனுக்கு அந்த தர்க்கனுக்கு அதே மாட்டு முகத்தை தான் வைக்கணும்டா. அவனை மாடசாமியான மாற்றம் பாரு. ஆகையினாலே அப்பா வீரபுத்திரா வேர்வபுத்திரா மறுபடியும் அனங்கொல்ல சென்று வடக்கே தலையும் தெற்கே காலுமாக எந்த மிருகம் படுத்திருந்தாலும் அதன் தலையை அறுத்துட்டு வாங்க. அப்படி வருகின்ற பொழுது வீரபுத்திரன் கண்ணுக்கு வடக்கே தலையும் தெற்கே காலுமாக வெள்ளை யானை படுத்திருந்தது. அந்த வெள்ளை யானையுடைய தலையை அறுத்தார்கள். சரி, அதனாலதான் இன்னைக்கு நம்ம தூங்கும் போது வடக்க தலை வச்சு தூங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. வடக்க தலை வச்சு படுக்கூடாதா? அது பெரிய ஆபத்துல வந்து சேர்ந்து சொல்லுவாங்க. யமன் பார்வையில் இருக்குமா? தொண்டு செய்வது யமனுடைய திசை. ஆமா, அதனாலதான் வடக்க தலை வைக்கக்கூடாதுன்னு. வடக்க தலை வச்சு படக்கூடாது. இப்போ பொம்பளை சாஸ்திரம் படிச்சிருக்காங்க. என்ன வடக்க தெற்க தலை வச்சு வடக்க போது படுக்கக்கூடாதான் சாஸ்திரம். வடக்கடி கால் நட்டக்கூடாதா? அது இறந்தவங்க தான் அப்படி வைப்பாங்களாம். எல்லாம் கண்டுபிடிக்காங்க. பைத்தியாரி கண்டுபிடிச்சிருக்கா. அவளா பைத்தியாரி விஞ்ஞானமே அங்கதான் படிக்க வேண்டியது. தென்திசை வந்து யமனுடைய பார்வை. நம்ம பார்வை தெற்க பார்க்க கூடாது. அப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன், மேக்க தலையை வச்சு கிழக்க கால் நீட்டக்கூடாதுல. கிழக்க சூரியன்லாம் உதிக்காரு. அப்ப நீட்டக்கூடாதுல. என்ன உங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு சாஸ்திரத்தை வச்சுக்கிறாரு. அதான வடக்க தலை வைக்க தெற்க தலை வைக்க கூடாதான், வடக்க கால் நீட்டக்கூடாதான். ஆமா, என்னதுன்னு இது அப்படி சொல்லுவாங்களோ? சாஸ்திரம் சாஸ்திரம் சம்பிரதாயம். பொம்பளைய 40 நாள் 2 மாசம் மாசமா இருந்தா தேங்காய் உடைக்கப்படாதா கோயில்ல? வீட்டுல தேங்காய் உடைக்காமல குழம்பு வைக்காங்க. சொல்லுங்க சொல்லுவாள். அப்படி வீட்டுல போய் தேங்காய் உடைக்காங்க. அவன் குழம்புக்கு வைக்கப்படாதா தேங்காய்? பொம்பளை என்னமெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கேயே விஞ்ஞானம் விஞ்ஞானம். இருட்டிட்டா 8 மணிக்கு வெளியில போகக்கூடாதான். தாய் பிடிச்சுக்கிடுமாமியா? ஆராய்ச்சி எல்லாம் கண்டுபிடிப்பாளா? ஆனால் ஒரு பழமொழி, வடக்க கால் நட்டக்கூடாது, தெற்கு கால் நட்டக்கூடாது, வடக்க தலை வச்சு படக்கூடாது. ஆனா ஆம்பளை எந்த சாஸ்திரத்தையும் கண்டுபிடிக்காங்களா? கிடையாது கிடையாது. அவங்க வேலைக்கு உண்டு, அவங்களும் ஒண்ணு அவங்க வாட்டில இருக்காங்க.
பியாயி பிடிச்சான்னு பிசாசு பிடிச்சான்னு பிடிச்சான்னு ஆமா நம்மளுக்கு என்ன நமக்கு என்ன நமக்கு எந்த பேய் நம்ம கிட்ட வரப்போகுது நம்மளே ஊர் ஊரா பேயாடும் போது நம்ம கிட்ட என்ன பேய் வரப்போகுது ஆமா பேய கண்டா அந்த காலம் வந்து பேய்க்கு நம்ம பழையா பயப்படுவோம் இப்ப வந்து பேய் தான் நம்மளை கண்டு பயப்படுது நம்மளை கண்டு பயப்படுதுப்பா இன்னொன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க பொம்பளைய மருமக்கமாரு 7 மாசம் 8 மாசம் மாசமாயிட்டான்னா மகன் வந்து சேவிங் பண்ணக்கூடாதான் முடி வெட்டக்கூடாதான் ஏங்க அப்படி அப்படி சொல்லுங்க என் மகன் அன்னைக்கு குழந்தை பிறந்த பிறந்தாங்க சேவிங் பண்ணிருக்கான் தாடி வச்சிருக்கான் மச்சான் மகன் என்ன அப்படிங்க அப்படி சொல்லிட்டாங்க சித்தி நான் என்ன விட்டுங்க அப்படி சொல்லிடான் அதானே அப்ப பயங்காட்டி வச்சிருக்காங்களா அப்படி ஆமா அப்படியா குழந்தை பிறந்த பிறகுதான் சேவிங் பண்ணணுமா தாடி எடுக்கணுமா என்னங்க அப்படி சொல்லி எல்லாரும் பயங்காட்டிட்டாங்க அப்படியா அப்ப நீங்க எல்லாம் வச்சிருக்க தாடி எதுக்கியா அது மாடல் புது மாடலு இது வந்து சவுரி கடல மாடலு அதான் மாத்த முடியாது இப்ப லேட்டஸ்ட் மாடல் எல்லாரும் தாடி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா 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 வயசாயில இருந்து வாலிபர் வரைக்கும் ஆமா அவன் பாட்டு மாசமா இருக்கா அதனால காலங்கள் இது இந்த காலம் வர அந்த காலம் வர காலம் கலிகாலம் ஆகி போச்சு ஆமா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வாராங்கிறது சரியா போச்சு அது உண்மைதானே ஆமா போடுறது கோமாளி வேஷம் கேட்டா இப்ப உள்ள மாடலா அது புது மாடல் சொல்லுவாங்க அந்த காலத்துல லேசா ட்ரெஸ் கிழிஞ்சதுன்னா போட மாட்டாங்க தூக்கி போடுறாங்க உடுத்திருக்க வேட்டி கிழிஞ்சதுன்னா உடுத்தின பிறகு இருந்துகிட்டு தச்சு கொடுத்துவாங்க இவன் ஊசி நூல் தச்சுக்கிடுவான் புது பேண்ட் எடுத்து கிழிச்சு விட்டுக்கிட்டு போயிடுவாங்க கேட்டா அது மாடலாம் இது ஒரு புது மாடலு ஆமா ஒரு பேண்ட் பாத்தீங்கன்னா 90 கிழிச்சலுக்கு வரைக்கும் இருக்கு 90 ஓட்டம் இருக்கும் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் ட்ரெஸ் ஆமா என்னன்னா அது மாடலாம் கிழிச்சு விட்டுக்கிட்டு போறது இது ஒரு புது மாடலு ஆமா அது பையன்களுக்கு அப்படிதான் போட முடியும் பொட்ட பிள்ளைங்க அப்படித்தான் போடுறது எங்க கிழிஞ்சிருக்கு கேட்டா மாடலாமியா புது மாடல் சொல்லுவாங்க புது மாடல் ஆமா காலம் எங்க போச்சு அதனால வடக்கே தலைவன் தெற்கே காலமாக படுத்திருந்த ஆமா காலமாட்டினுடைய தலைவர் இருந்தார் ஆமா அதை அடுத்து வருகிற பொழுது மாசிக்குடா சரி மாசிக்குடானா செம்மறிக்குடா செம்பிலிக்குடா அதனுடைய தலைவர் இருந்தார் ஆமா இதை மூணையும் கொண்டு வந்து பகவான் பக்கம் ஒப்படைத்தார்கள் பகவான் ஒப்படைச்சாங்க வெள்ளையானையின் தலையெடுத்து சிவபெருமாள் விநாயகர் பெருமாளுக்கு ஒட்டி வைத்தார் அந்த தலையானது பொருந்துகிடுச்சு தலை பொருந்தி விட்டது ஆமா மாட்டின் கால மாட்டினுடைய தலையெடுத்து தர்க்கராஜாவுக்கு ஒட்டி வைத்தார்கள் இந்த தர்க்கம் சுத்தமானது கொண்டு வச்சு அதுவும் பொருந்தியது ஆமா மாசிக்கடா தலையெடுத்து தார்காவல்லிக்கு ஒட்டி வைத்தார்கள் தார்காவல்லி கொண்டு வச்சாச்சு ஆண்டவன் இவர்களுக்கு தீர்த்தம் கொடுத்து திருவரம்பால் தட்ட அந்த வேலையோ தர்க்கராஜனும் தார்காவல்லியுமாக ஆமோ
Thank you.